வெல்கம் டு ஹபீஸ் DIY. இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் 3D மாடல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என் மகளோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக நான் இதை செஞ்சுருக்கேன். அந்த டுட்டோரியலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த மாடலோட பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சைஸில் பெரிய ரெக்டாங்குலர் ஷேப்பில் 2 கார்ட்போர்ட் தேவை. அது கூட இந்த பாக்ஸ் மாதிரி க்யூப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கார்ட்போர்டையும் சேர்த்து ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு பேஸ் ரெடி ஆகிடும். ஒட்டி வச்சுருக்க இந்த பேஸ் நல்லா காயட்டும். அடுத்தது இதே அளவு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அது மேலே அவுட்லைன் போட்டுக்கிறேன். அவுட்லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்திருக்க இந்த 2 பார்ட்டும் தேவையில்லை. மீதி இருக்கிறத சுற்றி க்ரீன் பேப்பர் ஒட்டி எடுத்திருக்கேன். மாடலோட பேஸை சுற்றி இந்த மாதிரி திக்காக கார்ட்போர்டு ஒட்டிட்டு அதை ஓரங்களில் பேப்பர் டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். அந்த சைடை மறைக்கிறதுக்கு அங்கே ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அடுத்ததாக எங்கெல்லாம் வாட்டர் பாடிஸ் வருமோ அந்த இடத்துல இந்த பேஸில் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்டை ஒட்டி விடுக்கிறேன். இப்போ இந்த பேஸோட ஒரு பக்கம் சைடில் மவுண்டெயின்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு அவுட்லைன் போட்டுட்டு அந்த கார்ட்போர்டை கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் பீஸ் மேலேயும் க்ரீன் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். அதோட ஒரு ஓரத்தில் அருவி மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மவுண்டெயின் பீஸில் ஃப்ரண்ட்டில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் கலர் கொடுக்குறேன். அப்போது ஃபாரஸ்ட்டில் இருக்க ட்ரீஸ் வந்து வேறு வேறு ஷேடில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பார்க்க. மவுண்டெயின்லேருந்து அருவி கொட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பாறைகள் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்காக ப்ரௌன் கலரில் சர்க்கிளாக ஒரு டிசைன் போடுறேன். ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக தர்மாக்கோல் அப்புறம் பிளாஸ்டிக் பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதை நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியவே முடியாது, அது ஒரு வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி கார்ட்போர்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணலாம், அது ரீசைக்கிள் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக்கை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸில் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ மாடலோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே வைக்கிற ஆக்சசரிஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொகை மாதிரி எஃபெக்ட்காக ஒரு கார்ட்போர்டை கர்வாக கட் பண்ணிவிட்டு அதை சுற்றி பேப்பர் வச்சு ஒட்டுறேன். அதே பேப்பரை யூஸ் பண்ணி பாறைகள்லாம் இருக்கும் இல்லையா காட்டில், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இப்படி ஃபோல்ட் பண்ணி சர்க்கிளாக வச்சுருக்கேன். அதை சுற்றி பிளாக் கலர் அண்ட் ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடித்து விட்டுடலாம். அடுத்தது ஃபாரஸ்ட்டில் இருக்க கிராஸ்லேண்ட் அந்த எஃபர்ட்காக க்ரீன் பேப்பரை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸில் எங்கெல்லாம் பொருட்கள் வேணுமோ அந்த இடத்துல ஒட்டலாம். அடுத்தது ஃபாரஸ்ட்டில் குட்டி குட்டி செடிகள் புஷ்ஷஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதோட எஃபெக்ட்காக கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக க்ரீன் கலரே நம்ம கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஐ கேச்சிங்காக இருக்காது. இந்த மாதிரி ஸ்ட்ரிப் கட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக சுற்றி கம் போட்டு ஒட்டிட்டேன்னா சின்ன ஒரு செடி மாதிரி இருக்கும் பார்க்க. இப்போ ஃபாரஸ்ட்டில் இருக்க ட்ரீக்கு இந்த மாதிரி கார்ட்போர்டில் ட்ரீ ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு பின்னாடி ட்ரையாங்கிளில் ஒரு கார்ட்போர்டு வெட்டிட்டு அதை பின்னாடி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை வந்து டைரெக்டாக நிற்க வைக்க முடியும் அந்த பேஸில். அதுக்கு க்ரீன் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் கொடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ்க்கு வந்து குச்சி மாதிரி நம்ம நேச்சுரலில் இருக்கும் இல்லையா, அந்த குச்சிகளை கட் பண்ணியிருக்கேன். அதோட ட்ரீ லீஃப்க்கு வந்து இப்படி பேப்பர் 4 மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி இந்த லீஃப் இருக்கிறத அந்த குச்சி மேலே ஒட்டி வச்சிடலாம். ஸோ அனிமல் தீம்க்கு ஏற்ற பிளான்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ் மாடலில் ஒட்ட போகிறேன்.
ரெடி பண்ணி வச்சுருக்க மவுண்டைன் பீஸை இப்படி வேர்ட்டிக்கலாக அட்டாச் பண்ணணும். அதுக்காக எல் ஷேப்பில் இந்த 2 கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். மவுண்டைன் பீஸ் எந்த இடத்துல வரணுமோ அதை லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் இப்போ ஃபெவிகால் அப்புறம் 3M டேப் வச்சு ஒட்ட போகிறேன். இப்போ ரெடி பண்ண போகிற இந்த பீஸ் ஸ்கூலில் கொண்டு நம்ம கொடுக்குற வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் நான் வந்து ஃபெவிகாலும் அப்ளை பண்ணியிருக்கேன், 3M டேப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். மவுண்டைன் பீஸை பேஸோடு நல்லா ஒட்டியாச்சு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மற்ற பீசஸை அது மேலே ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிராஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதோட பேஸில் மட்டும் கம் போட்டு அதை ஃப்ளாட்டாகவே நான் ஒட்டிகிட்ருக்கேன். இந்த பேஸோட ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியே. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த கட் பண்ண பீஸை மேலே இந்த மாதிரி தூக்கி விட்டுடணும். ரெடி பண்ணி வச்சுருக்க மற்ற பீசஸையும் அந்த பேஸில் ஒட்டிடலாம். இதுக்கு ஃபெவிகாலும் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ளூ கன்னும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக 3D ஃபாரஸ்ட் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கேற்ற வைல்ட் அனிமல்ஸை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கிராஸஸ் ஒட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா காஞ்சிருச்சு. அதை இப்படி தூக்கி விட்டுடலாம். அப்போ பார்க்க உண்மையான கிராஸஸ் மாதிரியே இருக்கும். ஏற்கனவே வீட்டில் இருந்த வைல்ட் அனிமல் டாய்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். எந்தெந்த இடத்துல அனிமல்ஸ் வைக்கணுமோ அந்த இடத்துல சும்மா ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை க்ளூ கன் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுட்ருக்கேன். அருவிலேருந்து தண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுக்காக அந்த ப்ளூ கலருக்கு மேலேயே ஒயிட் கலர் ஷேட்ஸ் கொடுத்துருக்கேன். இது பார்க்க தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். இந்த வைல்ட் அனிமல் 3D மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய DIY ஐடியாஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவோட கடைசியில் என் பொண்ணோட வைல்ட் அனிமல் ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். The model is about wild animals. Wild animals are live in the jungle. Some animals hunt for the foods such as cheetah, lion, tiger. Some animals eat plants such as zebra, giraffe, elephant. Some animals live in caves. Some animals live in the water. We should save wild animals to save nature. Thank you.